செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கரூரில் அவருடைய தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி வணக்கம். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் பட்டாசுகளை வெடித்து எல்லாம் அவர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கரூரில் தற்பொழுது சூழல் என்னவாக இருக்கிறது, தொண்டர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது, விவரங்களை களத்திலிருந்து வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கரூர் மாவட்டம் கரூர் மாநகர பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது கடந்த 471 நாட்களுக்கு முன்பு தற்போதைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது 471 நாட்கள் சிறையில் வைத்திருந்தார். தொடர்ச்சியாக அவருக்கு ஜாமீன் வழங்கிட வேண்டும் என நீதிமன்ற வாயிலாக சென்றிருந்த பொழுது தற்போது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் சார்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் இன்றோ நாளையோ அவர் விடுவிக்கப்படலாம் என்று மக்கள் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் தற்போது இந்த கரூர் மாவட்டமே திமுகவினர் மிகவும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தான் தெரிவிக்க வேண்டும். அதே சமயத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டத்தை கரூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, இப்ப தற்பொழுது அமைச்சர் சிறையில் இருக்கின்ற வரையிலும் இவர்கள் தாங்கள் ஒற்றுமையாக தான் இருந்து வருகின்றோம். அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பொழுது வெளியில் வருவார் என்று நாங்கள் பல நாட்களாக காத்திருந்தோம். அதற்கு இன்று ஒரு திருவிழாவாக தான் நாங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றோம். அதே சமயத்தில் அவர் இனிமேல் சிறைக்கு செல்ல மாட்டார், இவர் அமைச்சராக நீடித்து வருவார் என தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று ஜாமீன் வழங்கியதை அடுத்து கரூர் மாவட்டம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக நிர்வாகிகள். அதே சமயத்தில் நம்மிடையே பல திமுக நிர்வாகிகள் இதுல இருக்காங்க. சார் வணக்கம். இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 471 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது. அதை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்ய ஜாமீன் கிடைத்திருப்பது அறம் வென்றிருக்கிறது, அநீதி வீழ்ந்திருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரிய மகிழ்ச்சி. இன்றுதான் திமுக காரனுக்கு கரூரிலே தீபாவளியை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நான் என்னோட குழந்தை பிறந்தப்ப நான் அடைஞ்ச சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல? நான் அவர் ஜெயிலுக்கு அவங்க கைது பண்ணாதான் நீங்க சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நாங்க ஒரு திருவிழா கூட கொண்டாடல. என்னைக்கு அவர் கரூர் மண்ணில் கால் வைக்கிறாரோ இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், எல்லா திருவிழாவுமே. அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காரு. அந்த நன்மை என்னைக்குமே அவரை எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு. அவரை யாரு எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னைக்குமே எங்க செந்தில் பாலாஜி கிங்கு. அவரை யாருமே அசைக்க முடியாது. எங்க அமைச்சரை அசைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணா அவரோட பையன் தான் வரணும் மொழியா, வேற யாருமே அவர் அசைக்கிறதுக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துக்கும் நான் எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறாரு. அவருக்கு என்னைக்கு நாங்க எங்க உயிர் மூச்சு அவரு. நாங்க எங்க உடல்கள் தான் இங்க இருந்துச்சோ, எங்களோட உயிரெல்லாம் அந்த புழல் சிறையை தான் சுத்திட்டு இருந்துச்சு. அவர் வரது எப்படி அந்த சந்தோஷம் சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் நான் நிறைய பேசுவேன், ஆனா பேசல. ஓகே. தற்போது இங்க இருக்கின்ற அந்த கரூர் மாநகர பகுதியில் உள்ள அந்த திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி அதே சமயத்தில் இங்க இருக்கின்ற அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அவர்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர் மாவட்டத்திற்கு வருவார், அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் 471 நாட்கள் அவரை சந்திக்காமல் நாங்கள் இருந்தது எங்களுக்கு தான் அந்த மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அவர் வந்தவுடன் இந்த கரூர் மாவட்டமே மிகவும் திருவிழா கோலமாக இருக்கும் என இங்கிருக்கின்ற நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. கடந்த 471 நாட்களுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் அவருக்கு ஜாமீனானது இன்று உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் புழல் சிறைக்கு வெளியே இருந்து எம்முடைய செய்தியாளர் லதா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். லதா வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் உற்சாக மிகுதியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய புழல் சிறை பகுதியில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது? பாதுகாப்பிற்காக போலீசார் அதிக அளவில் ஏதாவது குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? தொண்டர்கள் சூழக்கூடிய காட்சிகள் ஏதாவது அங்கே இருக்கிறதா? என்ன நடக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம்.
கௌதமி வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல 471 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள். புழல் சிறையிலும் கூட பார்த்தோம் அப்படின்னா கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலேயும் கூட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது புழல் சிறைக்கு வெளியேயும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பட்டாசுகளை வெடித்தும் அவர்கள் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தற்போது பார்த்தோம்னா இந்த பகுதியில் தொண்டர்கள் ஒவ்வொருவராக இந்த பகுதியில் மட்டும் கிடையாது, இந்த இடத்திற்கு கரூர், கோயமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கூட வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னமும் நிறைய பேர் வருவார்கள் என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்கள் வருகை தந்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வரக்கூடிய ஒரு நிலையில இந்த பகுதியில் காவல்துறையினரும் கூட 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி சிறைக்கு வெளியே அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமா பார்த்தோம்னா இவர்கள் ஒவ்வொருவராக இந்த பகுதியில் கூடக்கூடிய ஒரு நிலையில சிறைக்கு வெளியே இருந்த அந்த கடைகள், ஒரு சில கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த பணிகளிலும் கூட காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டு இருப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா தொண்டர்கள் தொடர்ந்து அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம கூட அவர்களிடம் பேசும் பொழுது 471 நாட்களுக்கு பிறகு அவர் வெளியே அதாவது ஜாமீனில் வெளியே வருவது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று என்றும், விரைவில் அவர் அமைச்சராகவும் கூட வருவார் என்றும், அதே போல தற்பொழுது ஜாமீனில் வந்தது போல விரைவில் இந்த வழக்கில் இருந்து விடுதலையும் கூட எங்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக நம் இடையே தெரிவித்து இருப்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறையால் சட்டவிரோத பண பரிமாற்ற அந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அவர் 471 நாட்கள் அவர் புழல் சிறையில் இருந்த ஒரு நிலையில தற்பொழுது பார்த்தோம்னா சிறையில் இருந்து இன்னும் சற்று சில மணி நேரத்தில் அந்த தீர்ப்பானது உச்சநீதிமன்றத்தால் அந்த ஜாமீனானது வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிந்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவர் வெளியே வர இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவரை வரவேற்பதற்காக வெளியே பார்த்தோம், புழல் சிறைக்கு வெளியே பார்த்தோம்னா நிர்வாகிகள், கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் இங்கே குவிந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டாசுகளை வெடித்து அவர்கள் ஒரு புறம் மகிழ்ச்சியையும் கொண்டாடி வருகிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லதா.